ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வழக்கம் போல் இன்றைக்கி சண்டே நம்ம வெளியே கிளம்பியாச்சு மக்களே. நம்ம போன டைம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் எந்த பிளேஸ் போகிறோம் நாங்கள், அதாவது காலையில் இந்த டைம் தான் எந்திரிச்சு சீக்கிரம் கிளம்பணும்னு பிளான் போட்டிருப்போம். ஆனால் எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். போன வாட்டி நாங்கள் நினச்சோம் சீக்கிரமாக, ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போனால் காலையில் 10 மணிக்கு அந்த இடம் ஓப்பன் ஆகிருந்துச்சுன்னா 10 மணிக்கு உள்ளே போய் பைசா கொடுத்து போகிறது தான் நம்மளுக்கு வேல்யூ. அது டிலே ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்மளுக்கு வேல்யூவே இருக்காது. 12 ஆனதுனால பிளானே மாறி போச்சு. அதனால் இன்றைக்கி பாப்பாவுமே ரொம்ப வீட்டுக்குள்ளேயே கடந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டா. வெளியே போனதும் அவங்க சந்தோஷத்தில் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாமல் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துட்டு இருந்தாங்க. ஃபேஸ் பார்க்க டல்லாக இருக்குது. போகிற வழியிலே காஃபி டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியாச்சு. ஒரே தலைவலி மக்களே வண்டியில் வந்தது. அதனால் ஒரு சின்ன காஃபி குடிச்சிட்டு ஒரு ஸ்வீட் வாங்கி தந்தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த ஸ்வீட்டு. அதனால் ரெண்டும் கூட பார்சல் நாங்கள் வாங்கிக்கிட்டு போய் வீட்டில் சாப்பிட்லாம் அப்படின்னு. இப்போ நான் சொன்ன பிளேஸ் வந்துட்டு மக்களே, நாங்கள் எந்த இடம் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி லேண்டு தான். கேரளாவில் இருக்கிற ஹாப்பி லேண்டு. எங்களுக்கு ஒரு 1 ஹவர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். 3/4 மணி நேரத்தில் இழுத்து பிடிச்சி வந்தால் 3/4 மணி நேரத்தில் வந்துடலாம். இந்த இடத்துல போன டைம் கொஞ்சம் காலையிலே 10:30க்கு 10 o'clock அந்த டைம் ஓப்பன் ஆயிரும். ஆனால் நாங்கள் 12 ஆகிட்டு, அதனால் வேறு இடம் பார்த்துட்டு அப்படி ப்ளூலு மால் போயிட்டு அப்படி போயிட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வரணுன்ட்டு கிளம்பி வந்திருக்கோம். பட் இன்றைக்குமே 11 ஆகிட்டு, சரி ஆனாலும் பரவாயில்ல உள்ளே போயிட்டு பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் அங்கே மெயினாக அந்த குளிக்கிறது தான் மக்களே. ஸ்விம்மிங் பூலு ஃபால்ஸ் தான் மெயினு. கேம்ஸ்லாம் ரொம்ப இல்லை. பையனும் எங்கள் வீட்டுக்காரங்களும் குளித்தாங்க. நானும் பாப்பாவும் ஒரு ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்தோம். வா குளின்னாங்க. பட் குழந்தைய வச்சுருக்கணும், நம்மளால் குளிக்க முடியாது இல்லையா. அதனால் நான் பாப்பாவுக்கு சப்போர்ட்டாக ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி குட்டீஸுக்குன்னு தனியாக சர்க்கஸ் மாதிரி வச்சுருக்காங்க, கேம்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அங்கேருந்து அப்படியே முடிச்சிட்டாங்க. நான் காலையிலே லேட்டாக வந்ததும் கேம்ஸ் எதுவுமே விளையாடலை. அதனால் என்ன பண்ணோன்னா, எங்கள் வீட்டுக்காரங்க இந்த மாதிரிலாம் சுற்ற மாட்டாங்க, நான் மட்டும் தான் சுற்றுவேன். இதில் குட்டீஸுக்கு ஆட்டோ அலௌடுன்ட்டாங்க. அதனால் என்னை மட்டும் ஏற்றி விட்டுட்டாங்க. அது ஒரு ஓரமாக உட்காந்துட்ருக்கேன் பாருங்க பாம்போல். சுற்றுறாங்க சுற்றின்னு சுற்றுறாங்க. எனக்கு அந்த தலையே சுற்றி போச்சு மக்களே. அடுத்த நாள் வரைக்குமே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. மொத்தமே இவங்க கேம் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா, பெரியவங்களுக்கு 4 கேம் தான் வச்சுருக்காங்க. குட்டீஸ்க்கு ஒரு 5 கேம் வச்சுருக்காங்க. இதுதான் அவங்கக்கிட்ட இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கர சுற்று. அது ஒரு 10 நிமிஷத்துக்கு சுற்றிட்டாங்க. வழக்கமாக ஒரு 5 நிமிஷம் சுற்றிட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இவங்க ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. என்னால் முடியல. தலை வேற ஒரே பக்கமாக திருப்பி வச்சுருந்தேன்ல, தலை வேற ஒரு பக்கம் சுற்றுது. என்ன பண்ணேன்னு தெரில. பாவம் எனக்கு முன்னாடி இருந்த ஒரு பையன் சுற்றும் போதே வாந்தி எடுத்துக்கிட்டே தான் சுற்றினான். இப்போ அவனுக்கு என்ன நிலைமை, அதில் வர அவன் 2வது ரவுண்டு வர அப்படி நாங்கள் 2-3 பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படி அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு இப்போ நல்லாவே பசிக்க ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா நாங்கள் மத்தியானம் எதுவுமே சாப்பிடல. உள்ளே ஒரு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டோம். குளிக்கிறதுலேயே டைம் அவங்களுக்கு போயிட்டு, அதனால் ஒரு ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணி நல்லா பிரியாணியை வாங்கி விட்டுன்னு வெட்டியாச்சு மக்களே. மட்டன் பிரியாணி தான் வாங்கினோம். உண்மையிலே இந்த ஹோட்டலில் சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, நானுக்கு இறால் கிரேவி வாங்கணும். பர்சனலாக எனக்கு இந்த ஃபுட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். செம்ம டேஸ்ட்டு. மட்டன் பிரியாணி வேறு லெவல் டேஸ்ட்டு. அங்கேருந்து சாப்பிட்டுட்டு 2 இதை சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டு மிச்சம் இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு மக்களே. இன்றைக்கி பொழுது நல்லாவே போச்சு. 2-3 நாளாக பிளான் பண்ணி இன்றைக்கி தான் ஒர்க் அவுட் ஆச்சு.